ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். டே சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாவது ஒரு மெடிசன் மாதிரி கொடுக்குறா. ஏதாவது ஒரு ஃபுட்டில் இதை மிக்ஸ் பண்ணி டேக்கு சாப்பிட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது என்ன மாதிரி மெடிசனுங்கிற மாதிரி கேட்டால், இது பேபி அபார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரேர் மெடிசன் தான். இதனால பேபிக்கும் ப்ராப்ளம், பேபி அபார்ட் பண்ண போகிற மாமுக்கும் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி டீயா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த பர்சன்ட்டை சொல்லிவிட்டு நிறைய மணியும் கொடுக்குறா. கண்டிப்பாக டேயோட பேபி அபார்ட் ஆகணும், நான் இந்த நியூஸை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே பிளேஸில் கேண்டீன்லேயே தான் இருப்பா, யாருக்கும் தெரியாமல். இந்த மாதிரி இருந்தால் கேண்டீன் பிரேக் ஆகி கேண்டீனுக்கு எல்லாருமே சாப்பிட வராங்க. டேயும் ஜிமினாவுமே சாப்பிட வராங்க. இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். டேயும் ஜிமினாவுமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்போதும் டேக்கு ஒரு மில்க் ஷேக்கு கொண்டு வந்து அந்த பர்சன்ட் வைப்பாங்க. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மில்க் ஷேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம டேக்கு அந்த மில்க் ஷேக்கில் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக டேக்கிட்ட கொண்டு வந்து அந்த பர்சன்ட் மணி வாங்கியிருப்பாங்களா, அந்த பர்சன்ட் கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா அது தெரியாமல் நம்மகிட்டே அதை ஸ்கிப் பண்ணி குடிக்க போவாரா. இந்த மாதிரி குடிக்க போனால் நம்ம ஜிமினா அந்த பாக்ஸ் லைட்டாக ஓப்பன் ஆகி அந்த மில்க் ஷேக் லைட்டாக கொட்டியிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த பாக்ஸை ஸ்கிப் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஜிமினா வாங்கிட்டு இந்த மாதிரி வாங்கினா, என்னடா அப்படிங்கிற மாதிரி டே கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால், டே இந்த பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு மெடிசன் கலந்தது தெரியல. ஒருவேளை இது எக்ஸ்பைரி ஆகிருக்குமோ, கெட்டு போனதை கொண்டு வந்து டேட்டை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற திங்கிங்கில் இந்த மாதிரி அதை வாங்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா அது ஓப்பனில் இருக்குல்ல, ஏன்னா அந்த மெடிசன் போட ஓப்பன் பண்ணி தானே மெடிசனை கலந்துருப்பான். அதனால இது லைட்டாக ஓப்பனில் இருக்குது. இங்கே பாரு, லைட்டாக மில்க் கொட்டி இருக்குது பாரு. எனக்கு எதுவும் இது எக்ஸ்பைரி ஆனாலாம் இருக்கும், கெட்டு போயிருக்கும். இது நீ சாப்பிட்டீங்கன்னா உன் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். இதை நீ சாப்பிடுங்கிற மாதிரி ஜிமினா கொடுத்துருப்பாங்களே, அதை கொடுப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தா இதே எக்ஸ்பைரி ஆயிருக்காடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்பாராம். இது எதுவுமே ஓப்பன் ஆகலை, இதை நீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்க் ஷேக்கை கொடுத்துட்டு டேக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை டஸ்ட்பினில் கொண்டு வந்து நம்ம ஜிமினா போட்டுருவார். இந்த மாதிரி போட்டோம். டே அந்த மில்க் ஷேக்கை ஸ்கப் பண்ணி குடிக்கிறது பார்க்குற டீயாவுக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் இவங்க கொடுத்ததை குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி தெரிஞ்சால் அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம கிளாஸ் ரூம் போயிடுவார். இந்த மாதிரி கிளாஸ் ரூம் போனால் ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த மெடிசனோட பவர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். 1 ஹவர் மூவ் ஆன மூமெண்ட்டுக்கு டேயோட கிளாஸ் ரூமுக்கிட்ட ஓடி டீயா வாரா. விண்டோ சைடு வழியாட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பெயினில் துடிக்கிறத ரசிக்கணுங்கிற மாதிரி கரெக்டாக விண்டோ கிட்ட நின்னா நம்ம ஜிமினாவை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு திமிரு இருந்தால் அவள் சொல்ல கேட்காம எனக்கு மெடிசனை கொடுத்துட்டியடா, ஸ்லீப்பிங்கா வருண்டுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவுக்கு அவ்வளோ அடி விழுந்து. இந்த மாதிரி விழுந்தா, உன் ஹஸ்பண்ட் என்னென்னா மெடிசன் கொடுக்காட்டா என்னட்டுட்டு வேணுங்கிறா, நீ என்னென்னா கொடுத்ததுக்கு அடிக்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்மகிட்டே அடிக்கிற அடி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தேன். சரி பேபி, நீ ரொம்ப கோவப்படாட்டயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வேகமாக ஃபீட் பண்ணி விட்றாரு. தூக்கம் இதை தானே உன்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட சொல்லியிருக்கேன், நீ சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்டை கொடுத்தா எனக்கு இந்த ஃப்ரூட்டெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. கட்டுனாலும் நீ இதை தாண்டா சாப்பிடணுங்கிற மாதிரி மறுபடியும் ஃப்ரூட்டை ஃபீட் பண்ணி விட்டு டேயோட டமாக்ஸை நோட் பண்ணிவிட்டு, பேபி இங்கே பார்த்துக்கோ, உன்னோட மாம் ரொம்ப ஓவராகவே இந்த அங்கிளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீ தான் இந்த அங்கிளுக்கு சப்போர்ட்டாக உன் மாம்கிட்ட பேசணுங்கிற மாதிரி பேபிக்கிட்ட இந்த மாதிரி பேசணும். என்னடா டமாக்ஸ்கில் இருக்க பேபிகிட்ட இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட காட்டெல்லாம் பிடிச்சி திருக்குறாரு. இந்த மாதிரி திருக்குன்னா, டே நான் மச்சான்டா, ஏன்டா இப்படி என்கிட்ட நடந்துக்கிறேங்கிற மாதிரி ஜிமினா நம்மகிட்ட இன்னும் ஜிமினாவும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க சொல்ல டீயாவுக்கு காண்டாகுது. இவன் குடிக்க தானே செஞ்சான், நம்ம தான் பார்த்தோமே, பின்ன ஏன் இவனுக்கு ஒன்றாகலை, ஒருவேளை அவன் மணியை வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பசண்ட்டுக்கிட்ட போய், நீ மெடிசனை கலக்கலையாடாங்கிற மாரி திட்டுனா, நான் மெடிசனை கலந்தது தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொன்னான். அவன் தான் குடித்தானே, நீங்கள் பார்த்தீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல், ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகலையே, அவன் ஜாலியாக ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகிறா. இந்த மாதிரி காண்டானா டஸ்ட்பின்குள்ளே அந்த ஜூஸ் பாக்ஸ் கிடக்கிறத இப்போ அந்த பசங்க நோட் பண்ணிவிட்டு, அப்போ இந்த ஜூஸ் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது, இது யாரும் குடிக்கல, அப்போ டேக்கு வச்சுருந்தத
ஜிமினா கொண்டு வந்து போட்டது டேக்கு கொடுத்ததா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஷாக்கிங்கில் 2 பேரும் நோட் பண்ணேன். இவங்கிட்ட இப்படி பேசுகிறதுலாம் வேஸ்ட்டு. இங்கே பாரு, கண்டிப்பாக காலேஜ் பெல்லு கிளிக் ஆகி அண்ட் காலேஜ் எண்டாகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போக சொல்ல டேயோட கிளாஸ் ரூமுக்கு வெளியே இருக்க ஸ்டெப்பில் வாட்டரை கொட்டி விட்டுரு. கண்டிப்பாக அதில் அவன் லெக்கு ஸ்லிப் ஆகி விழுந்து அவனுக்கு பேபி அபார்ட் ஆகணும். ஓகேயா அப்படிங்கிற மாதிரி இதையாவது தெளிவாக பண்ணுங்கிற மாரி ஸ்டெப்பில் தண்ணியை கொட்டி விட சொல்லிடுவா. இந்த மாரி சொன்னேன். அவனும் ஓகேனுங்கிறான். இந்த மாரி ஓகேன்னு சொன்னான். டைம் ஸ்கிப் ஆகி நம்மகிட்ட இன்றைக்கி முழுக்க ஸ்லீப்பிங்கே ஆகிருக்க மாட்டார். ஸ்லீப்பிங் வந்தாலும் ஜிமினை நம்மகிட்டே ஸ்லீப் பண்ண விடலை. டேட்டை ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு டேட்டார் அடியும் வாங்கிக்கிட்டு ஜங்கு கொடுத்த ஃப்ரூட்டையும் ஃபீட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்மகிட்டே ஏன் ஸ்லீப் பண்ணாத அளவுக்கு நம்ம ஜிமினை பார்த்துட்டு இருந்திருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது டைம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு மேலே மூவ் ஆகி காலேஜ் எண்டாகி ஹவுஸுக்கு போகிற டைம் தான். இந்த மாதிரி ஹவுஸுக்கு போகிற அந்த டயத்தில் நம்ம டேடா இப்போ கூட அவருக்கு தூக்கம் வருது. நம்ம டேக்கு இப்போ கூட ஸ்லீப்பிங் போகலை. டே ஜிமினா எனக்கு இன்னும் ஸ்லீப்பிங்காக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா மேலே அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை போட்டு ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு ஹோல்ட் பண்ணபடி ஜிமினாவை கிரிப்பாக பிடிச்சபடியே நம்ம டே நேராக கீழே ஸ்டெப்புக்கிட்ட வருவாரா. கரெக்டாக ஸ்டெப்புக்கிட்ட வர்ற அந்த மூமெண்ட்டை தியா நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உனக்கு அடிப்பட்டை தீரணுண்டானுங்கிற மாரி செம்ம காண்டில் இந்த மாதிரி தியா நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த தண்ணி கொட்டியிருப்பாம்ல, வாட்டர் கொட்டினவனுமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற மாதிரி பயத்தில் அதே காரிடோரத்தில் தான் நின்றுட்டுருப்பான். இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்மகிட்டையும் ஜிமினாவும் கரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கிட்ட வராங்க. ஸ்டெப்புக்கிட்ட வந்த அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பயங்கரமாக கட்டுறாரு. இங்கே கட்டாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம சுகா அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குற ரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. நம்மகிட்டே தேம்பி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸு அப்புறம் அங்கிள் ஆண்டிங்கிற மாதிரி எல்லாருமே கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரு ஆகி இந்த மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிட்டே டைட்டாக ஹாக் பண்ணபடி என்னாச்சு டைமா ஏமா அந்த மாதிரி க்ரை பண்ணுற, என்னடா ஆச்சு ஜிமினாவுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு என்ன சொல்லனே தெரியல ஜங்குக்கா, எனக்கு என்ன சொல்லனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்போது காலேஜில் நடந்த மூமெண்ட்டை அப்படியே சொல்கிறாரு. கரெக்டாக ஸ்டெப்புக்கிட்ட வர சொல்ல நம்ம டே வந்து ஸ்டெப்பில் கரெக்டாக அந்த வாட்டர் கொட்டின பிளேஸில் லெக்கு தான் வைக்க வந்திருப்பார். பட் அதுக்கு முன்னாடி ஜிமினா அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருப்பார். போதா குறைக்கி தியா நின்றுக்கிட்டு இருந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜிமினா பார்த்துருப்பாரு. இவன் இங்கே என்ன பண்ணுறா, இங்கே அவளுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் இந்த பிளேஸில் இருக்காளே, இடினா வாட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கொஞ்சம் வாட்டரை நோட் பண்ணிவிட்டு டே ஃபீட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி டேயை லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினா அவசரப்பட்டு அந்த வாட்டரில் இவர் லெக்க வச்சுருவார். லெக்க வச்ச வேகத்துக்கு டே தான் ரோலிங்கில் வருவார்னு பார்த்தா இப்போ ஜிமினா தான் ரோலிங்கில் வந்துருப்பார். இதை பார்த்து நம்ம டே பயங்கரமாக ஜிமினாவோட நேமை சொல்லி கட்டியிருப்பார். அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம டேயோட கிளாஸ்மேட்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லோரும் தான் நம்ம ஜிமினாவை ஸ்டெப்ட இருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜிமினா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவனுக்கு டாக்டர் உள்ள கட்டு போட்டுட்ருக்காங்க. என்ன எல்லா ஜிமினாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாரி அழுவாரா. அந்த மாரி எழுதா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சா, டொமக்ஸில் எங்கேயாவது அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாரி கேட்கவும் எனக்கு தான் எதுவுமே ஆகாத அளவுக்கு ஜிமினா என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாரி இன்னும் தேம்பி அழுதா. அங்கிள் அப்படியே கரெக்டாக நம்ம டேக்கிட்ட வந்துட்டு ஏன் டைமாக அந்த மாதிரி க்ரை பண்ணுற, பேபி டொமக்ஸில் வச்சுருக்க சொல்ல இந்த மாதிரிலாம் க்ரை பண்ணக்கூடாது, என் செல்லம்ல என் பேபியில் இந்த மாதிரிலாம் க்ரை பண்ணாதீங்கிற மாதிரி டேட் மாமன் தாண்டி அங்கிள் ஆண்டியும் பாசத்தை கொட்டுறாங்க. இந்த மாதிரி கொட்டுற மூமெண்ட்டை டேயோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு இங்கே என்னடா நடக்குது, நாங்கள் தானடா இந்த மாதிரி பேசணும், இவர் என்ன புதுசாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, ஆமாம் இது யாரடி அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமக்கிட்ட டேயோட டேடி கேட்கவும் அன்னைக்கு டே சேவ் பண்ணாமல அந்த பர்சன்ஸ் இவங்க தான், இவங்க கம்பெனியில் தான் இப்போ நம்ம ஜொங்குக்கு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது சரிதான், ஒர்க்குக்கு போகிறது சரிதான், சேவ் பண்ணது சரிதான், அது என்னடி ஏன் பையன் பேபி செல்லம் அம்முக்குட்டி பிச்சுக்குட்டிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட டேடு பொசசிவும் ஜலசும் வாங்குறாரு. ஏன் பையன்டி அவன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னான். பாவம் அவங்களுக்கு பேபிஸ்லாம் கிடையாதான், டே வேற சன்னுன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டான்ல, அதுலேருந்து நீ தான்டா என் சன்னுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டு நம்ம டேயை சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க.
சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாட்டிட்டு இருக்கதை தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க, பையனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. இப்படி நம்ம டேயோட டேடு செல்லம். நீங்கள் வேற ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? யார் தூக்கிட்டு போனாலும் ஜங்குக்கு என்ன விட்டா வைப்பான், இங்கே யார் தூக்கிட்டு போனாலும் அவங்கக்கிட்ட இருந்து டேயை வாங்கிட்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ திங்ஸை வாங்குற மாதிரியே இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ ஜிமினா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து ரூமை விட்டு வெளியே வந்தான். ஜிமினாவோட ஃபோர்கட்லேயும் ஹேண்ட்ஸ்லேயும் அடிபட்டுருக்குது சுகா நோட் பண்ணிவிட்டு, ஜிமினா உனக்கு இப்போ ரொம்ப பெயினாக இருக்காதடா, ரொம்ப அடிபட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா டைட்டாக ஹக் பண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அடிப்பட்டதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல, நான் பட் அந்த பிளேஸில் டேக்கு மட்டும் இதோட இருந்தால் நான் கில்ட்டிலே செத்துருந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட டே உனக்கு எங்கேயும் அடிப்படலாடா அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணா. ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டே மச்சான் உயிர் காப்பான் டோலான்ட்டு சும்மாவாடா சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ அடிப்பட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன காப்பாற்றிட்டலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு, நீ ஒன்றும் சிங்கிள் பர்சன்ட் இல்லை, உன் டொமக்ஸில் 5th மந்த் பேபி இருக்குது, என்ன மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிள் இருக்குது. என்னன்னா உன்னோட ஃப்ரெண்டு உன் ஹஸ்பண்ட் என்ன தான் சேஃபாக உன்னை பார்த்துக்க சொன்னார், என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடக்கப்பட்டுன்னு தெரிஞ்சால் நான் சேவ் பண்ணாமல் இருப்பேனா, இல்லை இதே பிளேஸில் நான் இருந்து நீ என்னை காப்பாற்றாமல் இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசவும், இருந்தாலும் உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம் நம்ம ஜிமினா அப்படியே பண்ணிவிட்டு, எனக்கு வலிக்கெல்லாம் செய்யலை, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உன் பேபிக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு அடு போட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினோம். இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜிமினாவை ஹவுஸ் கூட்டு போயிருப்பாங்க, டேயும் ஹவுஸ் கூட்டு போயிருப்பாங்க. அவங்க ஹவுஸுக்கு போனால் சுகாவும் நம்ம ஜொங்குக்குன்னா ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்காங்க. என்னடா என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க ஜங்குக், உன் பார்வையே சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலை வச்சு நோட் பண்ணேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஏதோ நார்மலாக ஒரு இன்சிடெண்ட்டாக இதெல்லாம் நடந்த மாதிரி தெரியல, ஏதோ தப்பாக இருக்குது, என்ன சொல்கிற? ஆமாண்டா ஏதோ தப்பாக இருக்குது, தியா எப்போன்ட்டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணாலும் அப்போதுலேருந்து ப்ராப்ளம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, அந்த பிளேஸில் காலேஜில் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு சொல்லக்கூட டே வார பிளேஸில் டேக்கு ஆப்போசிட்டில் காரிடோரத்தில் ஒரு சில வேணும்னே டேயை இடித்து தள்ளினா. நல்ல வேலை டேக்கு பின்னாடி நான் வந்ததுனால டேயை பிடிச்சேன். டேக்கு தான் டியாவை பாட்டாலே செம்ம காண்டாகி டியாக்கிட்டேயே ஃபைட்டுக்கு போனான். அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு ஷாக்காக வச்சு டேயை அட்டாக் பண்ண அவள் ட்ரை பண்ணா. ஆனால் அதை பெருசாக கண்டுக்காமல் 2 பேரும் ஃபைட் பண்ணுறத பிரேக் பண்ணிவிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மெடிசனை போட்டு ஸ்லீப் பண்ண வச்சேன். அப்போலேருந்து அவளோட ஐஸ் மட்டும் டேயோட டொமக் ஸ்மெல் தான் இருந்துச்சு. டே கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தீயா பேசுகிறது தீயா நடந்துக்கிறதுலாம் எனக்கு சரியாகவே தெரியல, அவளோட ஐஸ் மட்டும் இப்போ என் டொமக் ஸ்மெல் இருக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் புலம்பிக்கிட்டே வந்தான். இது ஏதோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது, இது நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், இது நார்மலாக இவ்வளோ டேஸு காலேஜுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் இது வரைக்கும் நடந்தது இல்லையே, இப்போ தான் நடந்துட்டுருக்கு. போதா குறைக்கு ஜிமினா ஜங்குக் நான் அதை சொல்ல மறந்துட்டேன், ஜிமினா அவள் காலேஜில் பார்த்ததா சொன்னான். அவன் என்கிட்டயும் சொன்னான், அவன் நான் ஆஃப்டர்நூன் காலேஜில் பார்த்தேன், கேன்டீனில் அவள் இருந்தான்னா, அவளுக்கும் காலேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவன் காலேஜுக்கு வரணும், இது ஏதோ தப்பாக இருக்குது, நாளைக்கு மார்னிங்கே காலேஜுக்கு போகணும், போய் அங்கே என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு செக் பண்ணணும், இல்லை இன்றைக்கி ஜிமினாவுக்கு நடந்த மூமெண்ட் நாளைக்கு என் டேக்கு நடக்கும், என் பேபிக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், சரி டென்ஷன் ஆகாதடா, டேயை போய் சேஃபாக பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் டே நம்ம காலேஜுக்கு போய் அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறத கவனித்து கலெக்ட் பண்ணி இதுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சிருவோம், இனி இந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷோவும் ஜங்குக்கும் மாற்றி பேசிட்டு அவங்கவுங்க ஹவுஸுக்கு போகிறாங்க. இப்போ டேடா ரொம்ப சேடாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, ஐயோ என் பேபி என்ன ரொம்ப சேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் டாய்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்களே, அந்த டாய்ஸில் ஏதோ நம்ம பேபிஸ்க்காக வாங்கி வச்சுருந்துருப்பார்களுக்கு, அதில் 2-3 டாய் எடுத்து என் பேபி இந்த அளவுக்கு சேடாக இருக்குது, பேபி பற்றியா இந்த டாயில் இதை பிடிச்சி இழுத்தா வேகமாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாய் அதாவது இழுத்து விட்டா வேகமாக ஓடுறது, திருக்கி விட்டா கேக் கொடுத்தா டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்கும்ல, எல்லா டாய்ஸையும் எடுத்து பெட்டில் அடுக்கி வச்சு நம்மகிட்டே சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அவ்வளோத்தையும்
ப்ளே பண்ணுற ஒரு மூமெண்ட்டுக்கு டேக்கு சிரிப்பு வரல. ஆனால் நம்ம ஜங்குக்கு விட்டு வைக்கல. டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குழந்தை ஒரு சைல்டு எப்படி ப்ளே பண்ணுமோ அதே மாதிரி ப்ளே பண்ணி பக்கத்தில் வந்துட்டு பட்டியா இந்த மங்கி பொம்மை உங்ககிட்ட எதுவும் சொல்ல நினைக்கிது, இந்த டெடி பேர் என்ன சொல்லுது தெரியுமா, ரொம்ப சேடாக இருக்கான், இப்படியாவது சிரிக்கவே அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னை இந்த டாய்ஸ் எல்லாம் திட்டுது, ஏன்டே இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டெடியை வச்சு அதாவது டெடி பேரை வச்சு நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. அவரே அடிக்கிறாரு. பாத்தியா நான் உன்னை ஒழுங்காக கவனிக்கலன்னு டெடி பேருக்கு கூட கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீக்கு சிரிப்பு வந்துடும். ஏன் ஜங்குக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு சிரிப்பாக வருது போங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தா அப்பா என்னெல்லாமோ பண்ணி சிரிக்க வச்சுட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுட்டு நம்மகிட்ட பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு சாப்பிட்டியா ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் காலேஜில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, நீ யாரெல்லாம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி எதையாவது பார்த்துருப்பானாங்கிற மாதிரி கேட்டேன். ஜிமினாவோட ரொம்ப ஃபாஸ்ட்டு பிள்ளைக்கு நம்ம வந்து நம்ம ஜொங்கு கூட செஸ்ஸில் ஹெட்டை வச்சபடி நான் இன்றைக்கி தியாவை மார்னிங் 11 o'clock பிள்ளைக்கு தியாவை காலேஜில் பார்த்தேன். அவள் என் கிளாஸ் ரூமுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தா. போட்டா குறைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு பிரேக்கில் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல கேன்டீனில் இருந்தா. அப்புறம் எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட டியா பேசிகிட்டு இருந்ததை நான் நோட் பண்ணேன். ஆனால் அந்த பர்சன்ட்டுக்கிட்ட டியா என்ன பேசிக்கிட்டு இருந்தா, நான் அப்போ ஒரு வேளை காலேஜில் பிரின்ஸிபல் யாரையோ பார்க்க வந்திருக்கான்னு நினச்சேன். கண்டிப்பாக அதுக்கு தான் வந்துருப்பா. எது உங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட டியா பேசிகிட்டு இருந்தாளா? ஆமாம் பேசிக்கிட்டு தான் இருந்தா, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவும் நாளைக்கு நான் காலேஜுக்கு வரேன், அந்த பர்சன்ட்டை எனக்கு காட்டுவியா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்குறாரு. எதுக்காக அந்த பர்சன்ட்டை நான் உனக்கு காட்டணும், அப்படிங்கிற மாதிரி கோவமாக வரா. ஏன் பேபிமா கோவப்படுற? ஆமாம் அந்த டியா யார்கிட்ட பேசுனா உனக்கு என்ன, நீ எதுக்கு அந்த பர்சன்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாகி கை பார்க்குறாரு. டே கோவப்படாதா என் செல்லம்ல சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை இந்த மாதிரி கெஞ்சி வரா. இந்த மாதிரி கெஞ்சுன்னா சரி ஓகே, ஆனால் நான் அந்த பர்சன்ட்டை மட்டும் தான் காட்டுவேன், நீ தேவையில்லாமல் டியாவை பற்றிலாம் கேட்கக்கூடாது. ஓகே நான் டியாவை பற்றி கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க ப்ராமிஸ்லாம் வேறு பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ப்ராமிஸை பிரேக் பண்ண அப்புறம் நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி அமைதியாக ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இவ்வளோ மூமெண்ட்டாக நோட் பண்ணானா யாராக இருக்கும் அந்த பர்சன்ட்டுக்கிட்ட டியா என்ன பேசினா, அந்த பர்சன்ட்டுக்கிட்ட விசாரித்தா என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக் இப்படி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கட்டே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. காலேஜில் தான் கட்டுறாங்க. இப்போ டேயோட கிளாஸ் ரூமுக்குள்ள தான் நம்ம ஜொங்குக்கு சுகா ஜிமினா இருக்காங்க. நம்ம நார்மலாக நம்ம ஜிமினாட்ட பேசிக்கிட்டே உட்காந்துருக்காரு. இந்த ஹேண்ட்ஸை வச்சு இன்றைக்கி எப்படிலாம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன், நான் வேணால் உனக்கு எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணி நோட்ஸ்லாம் எழுதட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்டே ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ணி எழுதிட்டு இருந்தான். என்ன சொல்கிற ஜொங்குக், டியாவை நிறைய பிளேஸில் பார்த்தானா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட கேட்கவும், ஆமாம் ஜிமினா ஒரே ஒரு டைம் தான் பட்டிருக்கான், நான் பட்டுட்டு காலேஜ் எண்ட் ஆகிற வரைக்கும் டியாவை பார்த்துருந்துருக்கான். இங்கே ஏதோ ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட டியா நைட்டு பேசிக்கிட்டு இருந்தானா, அந்த பர்சன்ட்டை பிடிச்சோம் இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது தெரியும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த பர்சன்ட் இன்னும் இந்த பிளேஸ்க்கு வரவே இல்லையா, ஆல்ரெடி செக் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டேயோட கிளாஸ் ரூமை கிராஸ் பண்ணபடி அந்த பர்சன்ட் டியாக்கிட்ட மணி வாங்கியிருப்பாம்ல, அந்த பர்சன்ட் போகிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஹே எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா கிளாஸ் ரூமுக்கு வெளியே அந்த கிளாஸ் ரூம் டோர் இருக்கும்ல, அதுக்கிட்ட நிற்கிற நம்ம சுகாவும் ஜங்குக்கு நான் டைமாக உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி கட்டுற, ஐயோ ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இந்த பெஞ்சிலேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுவாரா. நம்ம ஜிமினா கிரிப்பை பிடிக்கிறாரு. ஏன்டா எதுக்குடா இப்படி அவசரப்படுற, அறிவில்லை இவ்வளோ வேகம் பெஞ்சில் எழுந்துக்கிறேங்க, அது இடிச்சிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்தேன். ஏன்டா ஆளுகளுக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியண்டா என் பேபி பார்த்துக்கிறதுக்கு, நீ சொன்னலடா அந்த பர்சன் அங்கே தான்டா போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாரை சொன்னேன், ஐயோ ஜங்குக்கா நான் சொன்னோம்ல டியா ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்ட்டு, அந்த பர்சன்ட் தான் உன்னை கிராஸ் பண்ணி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதனால நம்ம சுகா அப்படி டோர்கிட்ட நின்றுவர் அங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிற அந்த பர்சன்ட்டை பார்த்துட்டு அவன் கேன்டீனுக்கு தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா சொல்லு ஜங்குக், பத்திரமா பார்த்துக்கண்ணா, எதுக்கு
அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டால் என் செல்ல வைஃபில் அமைதி அங்கே உட்காந்துருந்து சிமினா கூட நிறைய ஃபைட்டை பண்ணி என்னென்ன கிளாஸ்லாம் நடக்குதுங்கிறத கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து என்கிட்ட சொல்கிற, இப்போ நீ எங்கே போகிற? எனக்கு டைம் ஆயிடுச்சுல, நான் கம்பெனிக்கு போகணும். நிஜமாலுமா கம்பெனிக்கு தான் போறியா? என்னை ஏமாட்டுறியா? நீ இவ்வளோ நேரம் அந்த பசன்ட்ட தானே கேட்டேன், இப்போ என்ன கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்கிற? அந்த பசன்ட்ட போய் நான் பேசிவிட்டு அப்புறம் நான் கம்பெனிக்கு போயிடுவேன். ஜங்குக்கா, என்னை நம்ப பேபிமா, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் கண்டிப்பாக கம்பெனிக்கு தான் போகிறேன், வேறு எங்கேயும் போகலை. தியா கிட்டலாம் நான் பேச போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னால் ப்ராமிஸா போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக உட்கார வச்சுட்டு இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறது பெரிய கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி ரஷிகா கிட்ட வந்துட்டு கேன்டீனை பார்த்து 2 பேரும் போவாங்களா, என்ன அந்த பசன்ட்டை நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க சொல்ல சுகாவை கிராஸ் பண்ணி தானே அந்த பசங்க போயிருந்துருப்பாங்க. கரெக்டாக அந்த பசன்ட்டுக்கிட்ட கேன்டீனுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பசன்ட்டை கரெக்டாக நம்ம சுகா காட்டுறாரு. இவன் தான்டா கிளாஸ் ரூமை கிராஸ் பண்ணி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பசன்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து நிற்பாரா இந்த மாதிரி நின்னா, யார்டா நீ புதுசாக இருக்க, ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் தெரியல. ஆமாண்டா, நான் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுடா. ஸ்டூடெண்ட்டா நான் இல்லாத போது எப்படிடா நான் உனக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுவேனுங்கிற மாரி ஓங்கி ஒத்த பஞ்சு தான் இப்படி வச்சா அங்கே இருக்கிற 3 மெம்பர்ஸும் ஷாக் ஆகிடே என்னடா பண்ணுற, ரவுடியாடா பொறுக்கியாடா, என்னடா காலேஜுக்குள்ளே வந்து ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு தான் அங்கே இருக்கிற அந்த 3 மெம்பர்ஸையும் பார்த்து அப்படியே மறைச்சிட்டு, உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண நவரில், தேவையில்லாமல் யாராவது இவனுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டு வந்தீங்க, சப்போர்ட்டே இல்லாதபடி நிற்க முடியாத அளவுக்கு லெக்கு 2ஐயும் உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கீழே விழுந்த அந்த பசன்ட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த பசனோட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி, நேற்று நீ என்னடா பண்ண, தியா கிட்ட நீ என்னடா பேசுன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கேலோட நேம் தியான்னு தெரியாதுல, அதனால நான் தியா கிட்ட பேசலைங்கிற மாதிரி சொல்கிறேன். பொய் சொல்லாதடாங்கிற மாதிரி இன்னொரு பஞ்சு வைப்பார். அந்த மாதிரி வச்சோம். டே வலிக்குண்டா அடிக்காதடா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பசங்க சொன்னால், டே உங்களுக்கு அவ்வளவு தண்டா மரியாதை, தேவையில்லாமல் நான் இருக்கிற கடுப்பில் நீங்களும் வாங்கி கட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ மட்டும் நீ இந்த பிளேஸில் தியா கிட்ட என்ன பேசுனேன் ஏது பேசுனுங்கிறத சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, உன்னை இங்கேயே நான் கீல் பண்ணிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணதுக்கு நைஃப்லாம் வச்சுருப்பாங்களா, அதில் கொஞ்சம் ஷார்ப்பான பெரிய சைஸ் நைஃப் ஒன்று இருக்குது. அதை தூக்கிட்டு வந்து கரெக்டாக அந்த பசனோட நெக்கில் வச்சுட்டு, வில்லுங்க மரியாதையாக தியா கிட்ட என்ன பேசினேங்கிறத சொல்கிற, இல்லை இங்கேயே உன் நெக்கை கட் பண்ணிவிட்டு என் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ யாரை சொல்கிறேன்னே தெரியல, தியான்னு எனக்கு யாருமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு ஜொங்கு கோவத்தில் இருந்தால் சுகா வந்து நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு, டே லூஸு, அவனுக்கு அவள் பேரே தெரிலடா, தியாவோட பிக்கு தது வச்சுருக்கியா, இல்லை நேற்று நீ ஒரு கேர்ள் கிட்ட பேசினியா, நான் அப்படி கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா பேர் தெரியலையா, ஆமாண்டா அவன் நேம் தெரியாமல் தான்டா திணறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் நம்ம ஜொங்குக்கு வந்து நேம் தெரிலன்னு இந்த மாதிரி திணறதானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேற்று நம்ம தியாவோட ஹைட்டு அப்புறம் தியாவோட லுக்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கேர்ள் காலேஜுக்கு வந்தாளா, அவள் உங்ககிட்ட வந்து பேசினாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ தியாவோட லுக்கை வச்சு பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பசன்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நேற்று நமக்கு மணி கொடுத்த பசன்ட்டை வச்சு கேட்குறாங்க, அப்போ இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு புழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது வேறு நம்ம ஜங்குக்கு நைஃபும் கையுமா இருக்காரா, அந்த மூமெண்ட்டை பட்டு ரொம்ப பயந்து போய் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு முன்னாடி நீல் ரன் போட்டு, நான் எதுவுமே பண்ணலை, அந்த கேர்ளு தான் அந்த பையனோட டொமக்ஸில் இருக்க பேபியை அபார்ட் பண்ணதுக்கு மெடிசன்லாம் கொடுத்தா, மெடிசன் அவன் சாப்பிட்லன்னு உடனே அந்த ஃப்ளோர்லையும் ஸ்டெப்லையும் வாட்டரை கொட்ட சொன்னா, அதுக்கு அவன் நிறைய மணி கொடுத்தா, நான் மணியை வேணாலும் தந்துடுறேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை எதுவும் பண்ணிடாத, கில்லாம் பண்ணிடாத, எனக்கு 2 சில்ட்ரன்ஸ் வேறு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக அடிக்காமலேயே ஒளரி கொட்டிடுவான். இந்த மாதிரி ஒளரி கொட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி அந்த பசன்ட் அப்படியே புஷ் பண்ணி எழுந்து நிற்க வச்சுட்டு, என்னடா சொல்கிற, டியா உங்ககிட்ட மெடிசன் கொடுத்தாளா, ஆமாம் ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி கொடுத்தா, இது என்னன்னு கேட்டேன், இதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் ஆஃப்டர்நூன் மில்க் ஷேக் மாதிரியும் கொடுப்போம், அதில் மிக்ஸ் பண்ணி நான் டேக்கு கொடுத்தேன், ஸ்கிப் பண்ணாமல் தான் தெரிஞ்சு, ஆனால் பட் அந்த மில்க் ஷேக் டஸ்ட்பினில் இருந்துச்சு, மில்க்கை ஸ்கிப் பண்ணி குடிக்கல, அப்படி ஒருவேளை மில்க் அவன் ஸ்கிப் பண்ணி குடிச்சிருந்தா பேபி நீட்டே அபார்ட் ஆகிருந்திருக்கும், அந்த மாதிரி பேபி அபார்ட் ஆகலைங்கிறதுக்காக தான் காலேஜ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹவுஸுக்கு போக சொல்ல ஸ்டெப்பில் வாட்டரை கொட்ட சொன்னான், நான் அதை மட்டும்தான் செஞ்சேன், வேறு எதுவுமே பண்ணலை,
அந்த பையனுக்கு அடிபட்டுருச்சா, பிபிக்கு ஏதாவது ஆயிருச்சா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, மணிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதிரி கதிரி அழுதான். என்ன திமிருடா, அவள் மணி கொடுத்தா நீ ஒரு பேபி அபார்ட் பண்ணுற அளவுக்காடா ஒர்க் பண்ணுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த பசண்ட்டை அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவார். இந்த மாதிரி அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு நம்ம ஜங்குக்கு அடித்து போட்டுருவாரோ, அந்த மாதிரி அடித்து போட்டா டே 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 விட்டுடா 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 செத்துக்கிட்டு போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வந்து நம்ம ஜங்குக்கு கிருப்பை பிடிச்சா செத்துட்டு போகிறான்டா. இந்த மாதிரி சைக்கோ, இந்த மாதிரி பைத்தியம் பண பைத்தியம் இருக்கவெல்லாம் ஏன் இருக்கணும், சாகிறதுல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் 2 கிக்கு வேறு பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் அங்கே இருக்கிற 3 பர்சன்ஸ் தான் ஜங்குக்கு வந்து சுகா கூட சேர்ந்து கிரிப்பாக பிடிக்கிறாங்க. வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டுவான், இல்லை அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு மேலே அடித்தா அந்த பர்சன்ஸ் செத்துருவானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இத்தனை பர்சன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் கரெக்டாக அந்த கேன்டீனுக்குள்ளே வீமி நின்றாகிறாங்க. ஜங்குக்கா கம்பெனிக்கு போகிறேன்னு இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. கோவத்தில் இருக்கிற நம்ம ஜங்குக்கிட்டே பாப்பாரா அந்த மாதிரி பாட்டோம். இப்போ ஜங்குக்கு பிடிச்சிருக்கவங்க எல்லாருமே அந்த ஹக்கை பிரேக் பண்ணதோட கீழே விழுந்த அந்த பர்சன் அப்படியே எழுந்து லைட்டாக நம்மகிட்ட நோட் பண்ணா வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, சொட்டிங்காக இருக்குது, இங்கே என்ன பண்ணுற நீ, இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, கம்பெனிக்கு போகிறேன்னு சொன்னேன், யாருக்குடா ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட கரிச்சிப்படுத்து ஜங்குக்கு ஃபைட் பண்ணதில் சொட்டிங்காக இருக்கும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஃபேஸு நெக்கெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஜெஸ்ஸின் ரப் பண்ண வருவாரா. பேபிமா புரியுது, ஆமாம் உங்களுக்கு என்னாச்சு, அச்சோ யார் உங்களை இந்த மாதிரி அடிச்சது,